ஜூன் மாதத்திற்கு பிறகு தந்தை வழி நன்மைகள் அவர்களுக்கு இருக்கும். தந்தை வழி நன்மைகள், அப்பானால ஏதாவது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. அதை விட முக்கியமாக விவசாய பெருமக்களுக்கு எந்த விதமான இதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இளைய பருவத்தினருக்கு அப்படியே போன ராசிக்கு வேறு மாதிரி சொன்னேன், இந்த ராசிக்கு தான் கல்யாணம் நடக்கும். நினச்ச வர கல்யாணம் பண்ணிக்க முடியும். காதல் கைகூடும். அதுலேயும் முக்கியமாக அப்பா அம்மாவுடைய சம்மதத்தை காதலுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு, பெண் குழந்தைகளுக்கு எதுவுமே நடக்கலைன்னு நினச்சவங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். பெண் குழந்தையுடைய வாழ்க்கையில் சிக்கல் இருந்தவங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். பெண்களே இப்போ பாருங்கள், ஆண்களை விட நீங்கள் தான் இப்போ வேலையில் ஒரு இதாக இருக்கிறீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா பெண்களை நல்லா, அதாவது ஏன்னா பெண்களை ஏமாற்ற மாட்டீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் 80% சொல்லுவேன். 80% மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஆரோக்கியம் குறைவுகள் இப்போ இருந்தவங்கலாம் ஒரு 10 வருஷம் இளமையாக வந்துடுவீங்க. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அந்த நோய் இருக்குமோ, இந்த நோய் இருக்குமோ, டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது, அந்த செக் பண்ணால் இதை செக் பண்ணால் அப்படி சொல்லிடுவாரோ எப்படி சொல்லிடுவாரோ அப்படின்றவங்களுக்கெல்லாம் அண்ணன் அக்காள்களை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த அண்ணன் அக்காள்கள் மூலமாக ஏதாவது ஒரு மன திருப்தியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் எல்லாம் ஒரு பெரிய சங்கடங்கள் இதெல்லாம் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும்? நல்ல பலன்கள்மா 80% நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி இந்த வருடம் முழுக்க இருக்கிறார். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை 11ஆம் இடத்துல இருப்பார். ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். தெய்வத்தின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு இந்த வருஷம் இருக்குன்னே சொல்லிடலாம். குரு கூட 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திற்கு அப்படியே அதிசார முறைப்படி வருகிறாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4ஆம் இடங்களில் அவருக்கு ஆகாத ஒரு கிரகம் 8 8க்கு 8 மறையறான்ற மாதிரி நல்ல பலன்கள் தான் இருக்கும். குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு தந்தை வழி நன்மைகள் அவர்களுக்கு இருக்கும். தந்தை வழி நன்மைகள், அப்பானால ஏதாவது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. அதை விட முக்கியமாக அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஒரு பங்காளிகள், இந்த இதில் கோர்ட்டு கேஸ் இருக்குது, அதில் கோர்ட்டு கேஸ் இருக்குது, அப்பாவே ஒரு சிக்கலான உயிர் எழுதிட்டு போயிட்டார், அல்லது யாருக்கு என்னன்றதை சொல்லாமல் போயிட்டார், வீடு நான் எடுத்துக்கிறேன்றேன், அவர் வீடு எடுத்துக்கிறேன்றாரு, கடை இது, இந்த மாதிரியான சொத்துக்களை பிரித்து கொள்வதில் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷமே சுமூகமான நல்ல தீர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு உறுதியாக லாபம் இருக்கும். வியாபாரமும் நல்லா நடக்கும், லாபமும் நல்லா இருக்கும். விவசாய பெருமக்களுக்கு எந்த விதமான இதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இளைய பருவத்தினருக்கு அப்படியே போன ராசிக்கு வேறு மாதிரி சொன்னேன், இந்த ராசிக்கு தான் கல்யாணம் நடக்கும். நினச்ச வர கல்யாணம் பண்ணிக்க முடியும். காதல் கைகூடும். அதுலேயும் முக்கியமாக அப்பா அம்மாவுடைய சம்மதத்தை காதலுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் 3ஆம் இடத்துல போய் குருவோடு சேர்ந்து கேது சேருவார். கேளை யோகம் என்கின்ற ஒரு 3ஆம் இடத்தில் கேதுவும் குருவும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சகுருவோடு கேது கொஞ்ச நாள் சேருவார். அதற்கப்புறம் அது ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் அந்த அதிசார அமைப்பில் இந்த வருஷமும் 3, 4 இடங்களுக்கு மாறி மாறி போய்கிட்டு இருப்பார் குரு பகவான். அப்போ ஒரு 3, 4 மாதங்கள், குறிப்பாக செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய தமிழ் புத்தாண்டில் நம்ம பாருங்கள் ஆங்கில மாத பேரை சொல்ல வேண்டியிருக்கு. அது என்ன பண்ணுறது, எல்லாருமே ஆங்கில மயமாக்கலாக வந்துட்டோம். ஆக அந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல விதமான பொருள் வரவு கண்டிப்பாக உண்டு. பெண் குழந்தைகளுக்கு எதுவுமே நடக்கலைன்னு நினச்சவங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். பெண் குழந்தையுடைய வாழ்க்கையில் சிக்கல் இருந்தவங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். பெண்களே இப்போ பாருங்கள், ஆண்களை விட நீங்கள் தான் இப்போ வேலையில் ஒரு இதாக இருக்கிறீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா பெண்களை நல்லா, அதாவது ஏன்னா பெண்களை ஏமாற்ற மாட்டீங்க. எழுந்திரிச்சு டீ குடிக்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை டீ குடிச்சிட்டு வர மாட்டீங்க. ஒரு வேலையை ஒழுங்காக பார்க்கக்கூடியவர்கள் பெண்கள் என்பதால் நிறைய நிறுவனங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆக படித்திருக்கின்ற பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த வருஷம் மனசுக்கு பிடித்தமான வேலை, திருமணம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் 80% சொல்லுவேன். 80% மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஆரோக்கியம் குறைவுகள் இப்போ இருந்தவங்கலாம் ஒரு 10 வருஷம் இளமையாக வந்துடுவீங்க. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அந்த நோய் இருக்குமோ, இந்த நோய் இருக்குமோ,
டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது, அந்த செக் பண்ணால் இதை செக் பண்ணால் அப்படி சொல்லிடுவார் இப்படி சொல்லிடுவாரோ அப்படின்றவங்களுக்கெல்லாம் 3ஆம் இடத்துல கேது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது பெரிய அளவுக்கு நன்மை. அதே நேரத்தில் விரிவு ஒரு பிரியக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த குடும்ப அமைப்புகள் கொஞ்சம் சேர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அண்ணன் அக்காள்களை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த அண்ணன் அக்காள்கள் மூலமாக ஏதாவது ஒரு மன திருப்தியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல எல்லாம் ஒரு பெரிய சங்கடங்கள் இதெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பண நிலைமை நிதி நிலைமை நன்றாக இருக்கின்றதுனால உண்மையை சொல்லணுமா, நம்ம வேணால் வெளியில் என்ன வேணாலும் பேசிக்கலாம், காசு இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். காசு வரப்போகுது, அதை வச்சு சமாளிக்க போகிறாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல புத்தாண்டாகவே அமைஞ்சிருக்குமா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு. பொதுவான பலன்கள் இந்த வருடம் என்ன மாதிரியான பெயர்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கு? ஆமாம், இது இந்த பொது பலன் எப்படி சொல்லப்படுகிறது? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அப்போ பொதுவான பலனாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது? பஞ்சாங்கங்களில் ராஜா கிஜான்னு சொல்லிட்டு வேற மாதிரியான மெத்தடு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு பலன்கள் என்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல எங்கே எப்படி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு கணிதமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இந்த நிலைமையில சனி மீன வீட்டில் இருக்கிறார், குரு மிதுன வீட்டில் இருக்கிறார், ராகு கேதுக்கள் கும்பம் சிம்மம் என்கின்ற வீட்டில் இருக்கின்றன. இந்த 4 கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள். இந்த 4 வருடாந்திர கிரகங்கள் மூமெண்ட் இதோடைய இயக்கத்தை பொறுத்து தான் வருட பலன்களில் பொதுவான சில விஷயங்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லும். ஒரு குரு பகவான் கண்டிப்பாக இப்போ இந்த பலன்கள் நடக்கும்போதே குரு அப்படியே மாறி இருக்கிறார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். அதே ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்குதா, 45 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் கடக வீட்டிற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ அவர் கடக வீட்டிற்கு வந்தார்னாலே விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய 3 வீடுகளை பார்ப்பார். குரு எப்போதெல்லாம் வலுப்பெற்று 3 வீடுகளை பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் என்பது ஒரு பொது விதி. அவங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுறவன் கொஞ்சம் கஷ்டப்படுறவனா மாறுவான். கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கோச்சாரம் என்பது ஒரு தாங்குகின்ற வலிமையை, கீழே புதைஞ்சு போறவனை கழுத்து மட்டும் வெளியில தெரிகிற மாதிரியான ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ இப்போ ஜென்மச்சனி மீனராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு முழுக்கவே ஜென்மச்சனி நடக்குது. உண்மையிலேயே ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்படுவான். அம்மா நீங்கள் யாரை வேணாலும் ஒரு ஜோதிடத்தை உண்மைன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக இருப்பார். 30 வயதுக்கு உள்ளே இருக்கிறவர் அல்லது 20 வயதுக்குள்ளே இருக்கிறவர் தலைகீழாக மாறி இருப்பார். ஏன்னா இப்போ அவனுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் ரேவதி நட்சத்திரத்திற்கு மேலே அது போகிறது. ஆக ஒருவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இளைய பருவத்தினராக இருந்தால் அவருக்கு இந்த வருஷம் எந்த கிரகம் எப்படி மாறினாலும் அதனால் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்காது. அவர் சில விஷயங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த வருடத்தில் டிசம்பர் மாதம் இந்த வருடத்தில் ஒரே ஒரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ஏப்ரல் 2026 ஏப்ரல் 2027 வரைக்கும் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அதிசார முறைப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படி இப்படி மாறிக்கிட்டே வர்றாரு. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இப்போ இருக்கின்ற கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும் கடக வீட்டுக்கும் வருது. இது ஒரு முக்கியமான பயிற்சி. இதை வச்சு தான் நிறைய பேருக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். இருக்கின்ற சோதனைகள் சிலருக்கு விலகும்.